சீதம்மா. அப்பா ராமா, செல்வங்கள் எல்லாம் எல்லாருக்கும் கேட்குற செல்வத்தை கொடுக்கக்கூடியவனே சீதம்மா, என்னோட உனக்கு வாதமாப்பா? உனக்கு என்னோட வாதம் பண்ணுறியே, நீ எப்பேற்பட்டவன், எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி, என்னோட உனக்கு வாதம் பண்ணுறியே, நே பேதமா, எனக்கு நான் வேற நீ வேறையாப்பா? நீ சொல்கிறபடி தானே நான் ஏங்கின்னு இருக்கேன், என்னால் தனியாக இயங்க முடியாது. அதனால் நே பேதமா இது மோதமா, இது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? அதனால் எப்பேற்பட்டவன் நீ வந்தனமோ, உனக்கு நான் நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு தியாக பிரம்மா அனுபவிக்கிற. அப்படி ஒரு சேது பாலமானது 5 நாளில் கட்டி அற்புதமாக முடிஞ்சுது. மேற்கொண்டு திருமங்கை ஆழ்வார் என்ன அனுபவிக்கிறார் அப்படிங்கிறதையும் அடுத்த பாசுரத்தை பார்க்கலாம். அப்புறம் ஒரு குரங்கு எப்படி பணி செய்ய, ஒரு அணில் எப்படி பணி செய்யறதுங்கிறதையும் அடுத்த வாரம் அனுபவிக்கலாம். நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, தின்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினாள். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதா தஸ்மை வேங்கடநாதாய மமநாதாய மங்களம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தா.